எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் இவங்க என்ன சுடுவாங்களே பார்க்குறேன். முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்குரிய வேலை நடக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். நல்லதே ஏதாவது பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடுறக்கூடிய வேலையோட செய்வினம் நினைக்கிறேன். நான் அதுக்கு பயந்தவன் இல்லை. முடிஞ்சால் நெஞ்சில் சுட சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. காவாலியல் மாதிரி இந்த கல்லறைகள்கிட்ட கொண்டு அசிட்டை கொடுத்து விடுறது ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தால் முழு அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்புவேன். ஸோ இதே மாதிரி ஆகிறார்கள் என்ன செய்யணும் வேண்டாம், இதை காப்பாற்றினோம். காப்பாடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியில் எழுப்பி போட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். தினம் சொல்லியிருக்காரு அடேண்டர் இர்ராண்டர் ஒரு பாராளுமன்ற அமைச்சரும் அப்படி கேட்கணும். நான் ஒரு வசனம் கூட திருப்பி அப்படி கேவலமாக கதைக்கிறேன். நான் படித்தவன். நான் இளங்குமரன் மாதிரியான அள்ள கையால் என்ன சொல்லுதண்டா, யாழ்ப்பாணத்துக்கு முன்னால் இயக்கத்திராடி வேணுங்க அப்பாடா இயக்கத்திராக காவல்துறையில் 3வது இடத்துல இருந்தது. 2வது நடேசருக்கு அடுத்தது வரி உடுப்பு போடாதாக்கல்ல, வரி உடுப்பு காவல்துறை உடுப்பு போட்டாக்கல்ல பெரியாக்கல்ல இருந்தவர். பாராளுமன்றத்திலேருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை கோவப்படுத்தின ஒன்று தான் இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னென்னா நேற்று நல்லூர் பிரதேச சபையிலையும் தீவக பிரதேச சபையிலையும் மிகவும் ஒரு விமர்சனமாக கதையில் மக்கள் தங்கள் குறைகளை சொல்லி சரியாக அரசாங்க அதிகாரிகளோட போட்டி போட்டவைகள் சொன்னவைகள் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மட்டும்தான் கதைக்க முடியும்னு சொன்னவைகள். அந்த வகையில் இன்றைக்கு அது சம்பந்தமாக இங்கே என்ன எடுக்கப்பட்டது முடிவுகள்? வேலனையில் கேட்ட இதுகளில் 1-2 சொல்லியிருக்கீங்கன்னா, முக்கியமாக வேலனை வைத்தியசாலையில் வைத்திய தாதி இல்லை மற்றது அவருடைய பிளட் செக் பண்ணுற சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கணும். அதை அவர் பார்ப்பினம். ஆனால் அப்போ இன்றைய தினம் திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால், முதலாவதாக எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியில் எழுப்பி போட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் யாராவது உள்ளே இருந்தால். என்னென்றால் இவைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்தக்கூடாது. அவர் சொன்ன விடயம் என்றால், அரசு அதிகாரிகளை நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது, அதனால் நான் வெளியே போகிறேன் இடையில வேட்டியை கட்டிக்கொண்டு வெளியால் போயிட்டேன். என்னென்றால் நான் அவருக்கு சொன்னேன், ஒன்றில் நீங்கள் கேள்வியை கேளுங்கோ அல்லது கேள்வி கேட்குற எங்களை விடுங்கோ. என்ற கேள்வி கேட்கறது தான் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் சார்பில் கேட்குற கேள்வியில் தானே இப்போ நாங்கள் இங்கே கேட்க போகிறோம். ஸோ ஸ்ரீதரன் வெளியில் போயிருக்கேன். அது பிறகு எங்களுடைய பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றது ரஜீவன் இவர் 2 பேரும் என்னென்றால், இவை இந்த டிசிசி மீட்டிங் வச்சக்கூடிய முக்கியமான காரணம், மக்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங் வைக்கிறோம், அங்கே கிரேட் ஜெஃப்னா பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதில் யாழ்ப்பாணத்தை பெருசாக கட்டி எழுப்ப போகிறோம், ஓட்டிங்கை தாங்கோன்றது தான் இவங்க முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஆனால் உண்மையாக என்னென்றால், சரி ஒரு பெரிய பிளான் ஒன்றை கொண்டு வாரீங்களாடாப்பா, மொத்தமாக எவ்வளோ கோஸ்ட் ஆகும்னு கேட்டால் கோஸ்ட் தெரியான்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், இது பிளான் தான் ப்ரொஜெக்ட் இல்லைண்டு. பிளான்ண்டா என்னென்னா ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு இல்லாத சொல்கிறது போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒரு ப்ரோக்ராம்ன்ட்டு தான் அதுக்கு கீழே கணக்கு பிளான்கள் இருக்கும். அப்போ அந்த 400 பிளான் தாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணுமா. சரி, அதுக்கு ஏதோ 450 பக்கமோ 800 பக்கம் ஸ்லைட், அதில் நாங்கள் இவ்வளோத்தையும் சொல்ல இல்லாது ஷோர்ட்டாக 4 ஸ்லைட்டில் சொல்கிறேன்னுச்சினோம். சொல்லி முடிய நான் கேட்டேன், ஐயா இதுக்குரிய டோட்டல் கோஸ்ட் எவ்வளோன்னு. கோஸ்ட் தங்களுக்கு தெரியாது. எப்போ செய்ய போகிறீங்கண்டா 2025 2035 வரைக்கும் செய்ய போயிடும். சரி, 2025 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த வருடம் ஆரம்பிக்கணும். இந்த வருடம் இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டில் காசு இருக்கான்னு கேட்டால் காசும் இல்லை. அது என்னென்றால், இந்த ஜால் கனவு பாலண்டு முந்தைய ஒரு திட்டம் உங்களுக்கு வடிவாக வந்து தெரியும் தானே. அதே மாதிரியே இப்போ கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் பிளான் சும்மா க்ரியேட் பண்ணிக்கொண்டு 4 ஸ்லைட்டை க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி கொண்டு வராங்க. அதிலே இந்த சூனல் இண்டிகேட்டர்ன்ட்டு போட்டிருந்தாங்க. சரி, சூனல் இண்டிகேட்டரை எப்படிடாப்பா க்ரியேட் பண்ணிங்கன்னு கேட்டால் ஒரு பதிலுமே இல்லை. கேட்டால் பக்கத்தில் இளங்குமரன் கத்துறார், நீ புலம்பெயரில் இதுக்கு காசு பெற்றாய் அது இதுண்டு, இவர் இளங்குமரன் கத்துறார், அங்கே இருக்க ரஜீவர் கத்துறார், இவர் பொய் என்று கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை ராசா. அது கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை. இது என்னென்றால், இது சும்மா ஒரு கந்துடைப்புக்காக வைக்கப்படுற ஒரு கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும், இந்த என்பிபியும் இந்த டிஎன்ஏ அரசாங்கம் சேர்ந்து ஐடேக்கும் சேர்ந்து தமிழரசு கட்சியை சேர்ந்து தமிழரை கொலை செய்கிறேன்டே முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவில் அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கு எழும்பி கதைச்சவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற ஸ்ரீதரன். இவங்க எல்லாருமே தமிழற்ற அரசியல் விபச்சாரிகள். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலை விபச்சாரமாக செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனக்கு சரியான கவலை என்னென்றால், ஒருத்தன் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. சரி, கேள்வி கேட்குறவனுக்காவது பதிலை சொல்லுங்கடாண்டா பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லாரும் குளர்றாங்க. ரஜீவன் குளர்றார், இளங்குமரன் குமர்றார், அடே என்று பேசுகிறார். யார் எங்களுடைய அமைச்சர் அடே அர்ச்சுனா என்று பேசுகிறார். என்றால் எங்களுடைய நிலைமை சரியான மோசமாக போயிருக்குது. கேட்குற கேள்விகளுக்குரிய பதிலை யாருமே சொல்லினோம் இல்லை. அங்கே வாயை மூடின மாதிரி இங்கேயும் வாயை மூடுவேன் என்றார் எங்களுடைய அமைச்சர்.
அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன். அதை விட இன்னொன்று சொன்னார், நீங்கள் அதில் வீடியோவில் வரும் பாருங்கோ, பாராளுமன்றத்திலேருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். இதை கோவப்படுத்தின ஒன்று தான் இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு. ஒரு சனம் என்பிபிக்கு இந்த முறை வாக்கு போடுமா இருந்தால் நீங்கள் எங்கள்ட தலையில் வைக்கிற கொல்லி எண்ணெய்க்கிறேன், என்னுடைய தலையில் இல்லை. நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையிறேன், இங்கே இல்லாண்ட ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு நான் போயிடுவேன். ஆனால் நான் போக மாட்டேன். நான் சாகும் வரைக்கும் இங்கே இருந்தான் சாவேன். ஏனெண்டா எல்லாருமே இப்படி விட்டுட்டு போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சண்டை பிடிக்க இளங்கோமரனுக்கு ஒரு சில விடயங்களை இப்போ தம்பி ப்ரொஜெக்டில் இருக்கிற காசு எங்கேன்னு கேட்டால் அதுக்குரிய ஃபைலை சொல்லணும். அதை விட்டு போட்டு இவர் என்ன ஸ்கூலில் ஜெஃப்னைனில் 2005ஆம் ஆண்டு குணேந்திரன் லஜீவன் உட்பட இதில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒரு கட்டமைப்பு கீழே அவங்க அந்த நேரத்தில் போய் ஆமி ரோந்து போய்க்குள்ள கூட விடயங்களை செய்தாக்கள். 2005 ஜெஃப்னைண்டு பட்ஜ் என்றால் யாழ்ப்பாணம் முழுக்கவே தெரியும். நாங்கள் எங்கள்ட ஜெஃப்னைண்டு கொலிச்சிக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே இப்போ பாரதியார் சிலை இருக்கிற இடத்துல எங்கள்ட ஜெஃப்னைண்டு கொலிச்சிக்கு உள்ளாலேப்போ நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி 2002ஆம் ஆண்டு அல்லது 2003ஆம் ஆண்டு சமாதான நேரத்தில் துவக்கு வச்சு அதுக்கு மேலே தொப்பி வச்சும் காட்டினாக்கள். அதே இந்த குணேந்திரன் மாதிரியான இந்த இளங்குமரன் மாதிரியான அள்ள கையால் வந்து என்ன சொல்லுதண்டா, யாழ்ப்பாணத்துக்கு முன்னால் இயக்கத்திராடி வேணுங்க அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் 3வது இடத்துல இருந்தது. 2வது நடேசர கடத்தவு வரி உடுப்பு போடாதாக்கல்ல, வரி உடுப்பு காவல்துறை உடுப்பு போட்டாக்கல்ல பெரியாக்கல்ல இருந்தவர். அதை விட என்னோட இருந்தவன் தான் அர்ச்சுனா விஜயகாந்தன், மற்றது சிவதர்சன், அதை குணேந்திரன், இப்படி எத்தனை லஜீவன் எல்லாருமே செத்துட்டாங்க. நிலாண்டின் 2004 பேட்ச் அவன் கூட சூடு வண்டி செத்தவன். இப்படியான ஒரு கைக்கூலியல்ன்ற வேலைகளால் இவன்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றி கதைக்கிறாங்க. இவர் சொல்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் என்ன இப்போ இயக்கம் எனக்கு அடித்ததோ ஏதோ ஒன்று சொல்லி அப்பா இயக்கத்தில் பெரிய விவசாயம் இருந்தவர். இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சவாலாக வரப்போகுது. இந்த தமிழரசு கட்சி என்ற ஒன்றும் அதை விட இந்த என்பிபி என்றதும் தமிழ் மக்களுக்கு எழும்பவே இயலாத ஒரு சிறைக்குள்ளே கொண்டு எங்கள் மக்களை விட போது இன்றைய தினம் சொல்லியிருக்காரு. அடேண்டர் இர்ராண்டர் ஒரு பாராளுமன்ற அமைச்சரும் அப்படி கேட்கணும். நான் ஒரு வசனம் கூட திருப்பி அப்படி கேவலமாக கதைக்கிறேன்னா நான் படித்தவன். நான் படிக்காத ஆக்களை கூட சொல்லலை. இவர்களை மாதிரி ஆனாக்களை கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் விடையில்லை. என்பிபியின் உண்மையான கலர் இன்றைக்கு தானப்போ தெரிஞ்ச என்னென்றால் அடே மூர்ரா வாய பொத்தடா ஆண்டெல்லாம் கதைக்கணும். டிசிசி மீட்டிங்கில் அவ்வளவு கேவலமாக இருந்த டிசிசி மீட்டிங் எனக்கு வெட்கி தலை குனிரன் இப்படியான ஒரு டிசி மீட்டிங்கு போனதுக்கு. அது மட்டும் இல்லை, டிசிசி மீட்டிங் இன்றைக்கு இடையில நிறுத்தப்பட்டதா? டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை கொண்டு வந்து தாங்கள் போட்டு காட்டி இதை செய்ய போய் என்ன பண்ணோன்னா அதுக்குரிய கேள்விகளை கேட்டவுடனே பதில் இல்லாதால் எழும்பி குழப்பி ரஜீவனாக்கள் எழும்பி குழப்பி எங்கள்ட இவர் என்ன பேர் இளங்குமரன் எழும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில் அந்த டிசிசி மீட்டிங்கில் ஏதோ தாங்கள் ஏதோ எழும்பி குழப்பிட்டோம்ன்ற மாதிரி உண்மையாகவே பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம். அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு 53 மில்லியனும் மாறி சொல்கிறனோ தெரியல, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, மொத்தமாக 93, அதில் தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு 40 மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னத்தை தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் போடுற திட்டங்களை நிராகரிக்கிறதும் அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்கள் செயற்படுத்துறதுக்கான தான் செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு ஒரு பாரிய ஒரு விளைவுண்ட இன்னொரு 5 வருடங்களில் தமிழ் மக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். தமிழ் மக்கள் தான் அது சம்மந்தமாக யோசிச்சு டிசைட் பண்ணணும். இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், அடுத்த வருடம் வடக்கு மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம். அதில் என்ன நடக்க போது, யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமாக வந்து எங்களுடைய சனம் 44,000-50,000 பேர் கடைசியாக 2009க்கு பிறகு இனம் அழிந்தா பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதிகள்கிட்ட அரசியல் விபச்சாரம்ன்றது எங்களுடைய சொந்த மக்களையே காட்டி கொடுக்குறது தான் அரசியல் விபச்சாரம். அதில் போய் கடைசியாக இது எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால் நாளைக்கு தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விகளை கூட அடே பொத்தடா வாயே என்று சொல்வார் என்றால் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிந்திக்கணும். நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயினோம்டா, இப்போ டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன டெவலப் பண்ணுறது காசுங்கால ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சொல்லியிருக்கீங்க. 42 பில்லியனில் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தண்ணியை கொண்டு வாரீங்க. ஏற்கனவே 35 பில்லியன் தான் அது டோட்டல் கோஸ்ட். 38 பில்லியன் செலவழிச்சிட்டீங்க. மீசாலைக்கு இஞ்சால தண்ணி வரையில். அப்போ புங்குடுதீவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும், இன்னும் எத்தனை பில்லியன் எடுக்கும், எத்தனை வருஷம் கேட்டதுக்கு பதிலே இல்லை. ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியம் அதில் இந்த அரசியல் எங்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைகளும் அப்போ நான் ரைட் அது சரி என்று அங்கே இருக்கிற அரசாங்க உத்தியோகர்களுடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் அல்லது டேக்கில் வந்த கோடுகளில் சரி நான் இவரை கொடுக்குறேன்றதில் எல்லாத்தையும் பார்க்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்டையில் இந்த ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாதுகாக்குது. அதில் தனிப்பட்ட ரீதியில் வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையினும் அரசாங்கத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களோட ஊழல்வாதிகளை பாதுகாத்தான்
இவன் ப்ரொஜெக்டிலெல்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும். உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தால் முழு அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்புவேன். ஸோ இதே மாதிரி ஆக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம், இதை காப்பாற்றி இப்போ இவ்வளோ காலம் ஊழல் என்று கதைச்ச என்பிபி அரசாங்கம் கேட்குறேன் 38 பில்லியன் டோட்டல், 35 பில்லியன் டோட்டல் கோஸ்ட், 35 பில்லியன் செலவழிச்சிட்டீங்க. அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து 44-45 மில்லியன் போட்டுக்கிறீங்க. மொத்தமாக 50 பில்லியன் 2027 ஏன் இதில் மீசாலையில் தண்ணி நிற்குது, எப்போ புங்குடுதிக்கு போக மாட்டேன் கேட்டால் விளம்பி காத்துறார் எங்கள்ட என்ன இளங்குமரன். இதில் என்னென்றால் இதில் காவாலியல் முந்தியெல்லாம் நாங்கள் யோசிச்சோம், இந்த அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து பாராளுமன்றம் துடைத்தொதுக்கப்படும், காவாலிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தினாங்க. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு 4 காவாலிகளை தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கேன். ஏனென்றால் ஒரு அமைச்சர் அடேபிடே என்று கற்றுப்பேன். நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க கொண்டு தான் கதைச்சேன். நான் யாரையுமே அடேபிடேன்னு கத்தையில் பொத்தடாவாயன்னு கத்தையில் கடைசியாக ஒரு நிமிஷம் குணேந்திரன் எங்களுடைய அப்பா பெரியதோ கதைச்சாலும் 3 ரூபாய்ன்னு சொன்னான்னு நினைக்கிறோம். அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம். இப்படி ஒரு கேவலமான ஒரு இதொண்டை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செஞ்சுருக்கோம் என்றால் இளங்குமரை யாருக்கும் தெரியாது, அமர்ச்சர் சந்திரசேகரை யாருக்கும் தெரியாது, ரஜீவனை யாருக்கும் தெரியாது, பவானந்த ராயாவை யாருக்கும் தெரியாது. என்பிபி அரசாங்கம் வந்தால் எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மாட்டேன். நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால்தான், அவ்வளோ ஒரு முட்டாள் தான் நானும். இப்போ என்ன நடக்குதுன்னா நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம். அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல. இதானப்ப அந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாண்டா. இப்போ இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் அடைச்சினீங்க சொல்கிறீங்க. கிரேட் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 2025 2035 வரைக்கும் நடந்து ஒரு பொய் கண்டுடைப்பு என்றால் இது இதில் பாருங்க 2025 2027 இருக்கிற 3 வருடத்துக்குரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இதில் எழுதியிருக்கணும். ஆகவே அந்த கிரேட் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தொடங்கினா இந்த 3 வருடத்தை 25 26 27 காசு ஒதுக்கணுமோ இல்லையோடாப்பா. அப்போ நாங்கள் என்ன இந்த இதுக்குள்ளே காசு இருக்கா? இங்கே ஹாட்டு இல்லை. 500 மில்லியனை கொண்டு வரார் அமைச்சர் எங்கேயோ இருந்து. நாங்கள் கேட்டு உங்கள்கிட்ட அமைச்சு ஒதுக்கின ஆசா எங்கே இருந்து கொண்டு வரோம்னா அது நாங்கள் எல்லாம் சொல்லலாது. ஏனென்றால் கேள்வி கேட்டால் இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் இவங்களை என்ன சுடுவாங்களே பார்க்குறேன். முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்குரிய வேலை நடக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். நல்லதே ஏதாவது பொய் வழக்கொண்டை போட்டு ஜெயிலில் போடுறக்கூடிய வேலையோட செய்வினம் நினைக்கிறேன். நான் அதுக்கு பயந்தவன் இல்லை. முடிஞ்சால் நெஞ்சில் சுட சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. காவாலியல் மாதிரி இந்த கல்லறைகள்கிட்ட கொண்டு அசிட்டை கொடுத்து விடுறது, காவாலிகள்கிட்ட வாள்களை கொடுத்து வெட்ட சொல்கிற வேலை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தால், ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சால் நெஞ்சில் சுட சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே கொண்டே வெளுத்தி விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை. 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம், 2009 வரைக்கும் இனவழிப்பு. நாங்கள் எவ்வளோ போராடி நாங்கள் எல்லா படையலையும் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது. அதுக்கு பிறகு 2009 2024 வரைக்கும் அரசியல் விபச்சாரம். யாரை நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்கிறீர்கள். ஒரு ப்ரொஜெக்டில் ஏன் தண்ணி வரையலை என்று கேட்டதுக்காக எழும்பி போகிறார். அப்போ இவர் தான் நாளைக்கு வடக்குமான சபை முதலமைச்சர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்படுறேன். என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டிருக்கேன். என்னோட புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வர சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும். என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எத்தனையோ டிசிசி மீட்டிங்கை போயிட்டார். இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வியை கேட்குறது என்னுடைய உரிமை. மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில்? கேட்கவே இயலாது. ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பெறும், கஞ்சா கொண்டு வைபடும், நாளைக்கு தூக்கி 54வது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம். கேட்டால் ஒரு ஆள் அடேண்டு கத்துது, மற்றவர் வந்து பொத்தடாவாய் என்றார். இவர் பக்கத்தில் இருந்து எழும்பி சொல்கிறார் ரஜீவன் என்ன இயக்கத்திட்ட அடி வேண்டினான்ட்டு. அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் 2ஆவதாக இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்கே இளநீ குடிச்சு கொண்டதோ எனக்கு தெரியாது. என்றால் ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்கில் ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்குது. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன். என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு பக்கத்து கதிரையில் இருத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அதில் ஒரு படித்த உதாரணத்துக்கு ஏந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கள்லையும் வந்து ஒரு கேவலமாக கலைக்கிறது இல்லை. அதில் இங்கிலீஷ்லாம் காய்ப்பும் டீசெண்டான மனுஷன். அப்படி காயந்திரமார் பொன்னம்பலம் மாதிரியானாக்கள் ஒரு டீசெண்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வர்ற காலங்களில் நாங்கள் அனுப்பணும். யாராவது இப்போ படித்தாக்களை நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் அவருடைய கல்வி தயக்கம் ஏற்ற மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும். இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியல இளநியில் குடிக்க வேண்டியல கொண்டு வந்து எம்பி மேரன்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது. ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூலில் நிற்குது. அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தாவில் அழிஞ்சிட்டுது.
ஊழலால் அழிஞ்சிட்டுது இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகள் அழிஞ்சிட்டு அது சுமந்திரனாக இருக்கலாம் ஸ்ரீதரனாக இருக்கலாம் அப்படி எங்களோட சர்வதேச விசாரணையும் இல்லாமல் பண்ணி அப்படியே கொலை செஞ்சிருக்கணும் கடைசி நூலில் நிற்குது இனி உங்களை பொறுத்தது வேறு யார் கேட்குறேன்னா கேளுங்க. மற்றது டாக்டர் அந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கேட்டீங்க கணக்கு காட்ட சரி அந்த 2 வாரத்துக்கு காட்டுற மாதிரி சொன்னவை தானே அதில் விளக்கம் அது என்ன அது என்னண்டா அப்போ மொத்தமாக ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் வந்து இதில் இருக்குது. அதில் அவர்கள் நான் இதில் தேடி பிடிக்க வேண்டி கிடக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் தேடி பிடிக்க வேண்டியா கிடக்கு. அதில் மொத்தமாக ஜாழ்ப்பாணத்துக்கு தீவகம் உட்பட சகலத்துக்குமே தண்ணி கொண்டு வரதுக்கு 2011ஆம் ஆண்டில் இருந்து 2022ஆம் ஆண்டோ 24ஆம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக 35 பில்லியன். ஒரு பில்லியன்ன்றது 1000 மில்லியன், 1 மில்லியன்ன்றது 10 லட்சம். இதை விளங்கி கொள்ளுங்க. 35 பில்லியன் 35.8 பில்லியனான மொத்த ப்ரொஜெக்ட் அப்போ அதில் பிளான் பண்ணியிருக்கணும். ஆனால் 38 பில்லியன் செலவழிச்சிட்டுனா இப்போ கூட எங்கே நிற்குதுன்னு சொன்னால் தண்ணி மீசாலையில் தான் நிற்குது. இந்த வருடம் 5 பில்லியன் கொடுத்துருக்கணும். அதுக்குரிய இது எடுத்து காட்டலாம் என்னால் சார் தான் இதில் நான் காட்டினா வேணுமென்னா உங்களுக்கு எடுத்து காட்டலாம். அதை காட்டினா நெல்லம் முதல் 72 ரீஜனல் டெவலப்மெண்ட் வாட்டர் சப்ளை பேர் ஒரு நிமிஷம் பாருங்க. இன்ஃபர்மேஷன் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் 47வது பக்கம். என்னடா அப்போ இதில் கேட்டால் கேள்வி பாய் சொல்லணும். அப்படியானால தான் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் ஓட் போட்டு அனுப்பியிருக்கிறோம். நான் கூட என்னால் டயர்ட், நான் கூட சரியாக கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால் இயலாது. இதை வீடியோ எடுங்க சரி தான். நீங்கள் இதில் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்டில் இதை கிளிநொச்சி ஜாழ்ப்பாணத்துக்கு எல்லாத்துக்கும் கிளிநொச்சி மற்ற நுவர்லியா பதில் எல்லாத்துக்குமே மொக்கமாக வரணில்லைங்கோ. இதை கீழே ஜெஃப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் இருக்குது தானே ஜாழ்ப்பாணத்தில். மொத்தமாக 2011 இருந்து 2026 வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. 35 பில்லியன் டோட்டல் எஸ்டிமேட்டட் கோஸ்ட் 35 பில்லியன். ஆனால் இது வரைக்கும் 2024 வரைக்கும் செலவழிச்சிருக்க 35 விட 38 கூடவோ இல்லையோ. ஆகவே அந்த கோஸ்ட்டை விட கூட செலவழிச்சிட்டோம். ஆனால் தண்ணி வந்ததோ தண்ணி வரையில் திருப்பி இந்த வருடம் 2025 கொடுத்துருக்கிறது 5.3 பில்லியன். அப்போ 5385 மில்லியன். ஸோ இந்த தண்ணி தந்தாவது ஜாழ்ப்பாணத்துக்கு வரமான்னு கேட்டால் வராது. சரி அடுத்த வருஷம் கொண்டு வருவீங்களா 2026 அப்போவும் 3.5 பில்லியன் போட்டிருக்கணும். தாங்கள் தருவோம் தாராங்களோ இல்லையோ. அப்போ வருமானு கேட்டால் அதுக்குரிய பதில் இல்லை. சரி 2027ஆம் ஆண்டா அது 3.2 பில்லியன். அப்போ அது வருமானு கேட்டால் அப்போவும் இல்லையடா. அப்போ நாங்கள் சும்மா போய் படிக்காமல் இதில் இருந்து கொண்டு கத்துற குளறது அடிக்க போகிறது அப்படியான இதில் கேள்வியில் கேட்கல. இதில் இருக்கிறத தான் கேட்டு நான் கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நான் அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஜூஸ்லெஸ் ப்ராஜெக்ட் வந்து சும்மாவே மக்களை ஏமாற்றதுக்காக இந்த உள்ளூராட்சி சபையில் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போகிறோம்னு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் சும்மா எழுதி கொண்டு வந்திருக்கணும். சரி உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போகிறோன்னு நீங்கள் பிளான் பண்ணால் ஒரு சாதாரணமாக குழந்தை பிள்ளைங்களுக்கு இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் முடியும் போல இடக்கு என்று நாங்கள் யோசிப்போம். அப்போ இந்த கிரேட் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 10 வருஷம் செய்ய போகிறீங்க. டோட்டல் விழாடாப்பா கோஸ்ட் கேட்டால் கோஸ்ட் தெரியாது. கோஸ்ட் கால்குலேட் பண்ணல. அப்போ என்னதுக்கு இதை வெளிக்கொண்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? ஏன் அப்ரூவல் எடுக்கிறீங்க? ஏன் டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை கூப்பிடவும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் எழுதினதுன்னு தெரியாது. ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கை 2021ஆம் ஆண்டு ஸ்டேக் ஹோல்டர்ன்றது பங்குதாரர்கள். அதில் வந்து அரசாங்க நிறுவனம், என்ஜிஓ, மற்றது வேறு நாட்டு கவர்மெண்ட், இது மற்றது ட்ரெஷரி, பிளானிங் யூனிட், எம்பி மேர், லோக்கலில் இருக்கிற பப்ளிக் சமூகங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டிஎஸ் ஆர்டிஏ எல்லாரையும் கூப்பிட்டு தானே இப்படியான ப்ரொஜெக்டுகள் எழுதணும். 10 வருடத்துக்கு ப்ரொஜெக்ட் எழுதிக்காங்க. டோட்டல் கோஸ்ட் எவ்வளோன்னு கேட்டால் தெரியாது. 2025ஆம் ஆண்டு அதுக்குரிய காசு வருதாண்டா இல்லை. 2026 வருதாண்டா இல்லை. 2027 வேறு. அப்போ ஏன்டாப்பா டே கொண்டு ப்ரொஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணிங்கண்டா அவங்ககிட்ட மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2025லேருந்து 35. அப்போ 2025 செய்யணுமோ இல்லையோ, 2026 செய்யணுமோ இல்லையோ, 2027 செய்யணுமோ இல்லையோ. அப்போ இந்த 3 வருடத்துக்கு எங்கடா காசுன்னு கேட்டால் காசு இல்லை. 3 கிலோமீட்டர் வீதியை போகிறதுக்கு 350 கிலோமீட்டருக்கு வந்து இன்றைக்கு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க போடுறதா இல்லையான்னு. அப்போ எங்கடா அங்கட நாடு உட்பட சும்மா ஏமாத்துறது. இதில் நான் கேள்வி கேட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சிட்டு பண்ணுறான் பிரச்சனை. ஏன் நீங்கள் 2 பேரை கூட்டிகிட்டு போனால் அன்றைக்கு உள்ளுக்குள்ள வீடியோ எடுங்கண்டு எடுக்கல. இவ சார்பாக வந்திருந்த 2-3 சமூக ஊடகங்கள் இருக்கல்லோ அது அமைச்சர் சார்பாக அர்ச்சுனாவை எடே என்று திட்டினார் அமைச்சர் தலையங்கத்தோடு தான் வரும். அப்போ அதில் மக்கள் என்னென்றால் மற்ற பக்கம் தான் யோசிப்பினா டாக்டர்லாம் ஏதோ கேட்டது பிள்ளை அதான் அமைச்சர் பேசி போட்டார். அமைச்சர் டேலண்ட் ஆனாலும் அவன் பேசி போட்டாருண்டு. உண்மையை வெளியாட சொல்கிறதுக்கு ஒருத்தன் லைவில் போட்டு கொண்டு வர மாட்டான். 2 பேரை கூட்டின்னு போனான். ராஜு உட்பட 2 பேரையும் இவன் உள்ளுக்குள்ள விடையில. என்னடால் இது இன்றைக்கு நாளைக்கு இதில் போய் முடியாத பெண். இது ஒரு பெரிய தமிழின இனவழி பண்ணுறது 2009 முடியாது. அந்த ஃபிசிக்கலாக இனவழிப்பு செய்தது 2009. இவங்கள் எங்களை அப்படி ஒரு கலாச்சாரமாகவும் இதாகவும் எங்களோட இளங்குமரன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய தங்கச்சி என்று சொல்லி ஒரு ஆளுடைய பேரை சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் காத்தினது பிள்ளை என்றால் அந்த தங்கச்சியின் வீடியோவை தயவு செய்து யூடியூப்பில் போய் பாருங்க. அப்போ இளங்குமரன் குவாலிட்டியையும் கேரக்டரையும் நீங்கள் திங்க் பண்ணலாம்.
ஒரு குழந்தை பிள்ளை கூட அந்த வீடியோக்களை பார்க்கல. என்னுடைய இருக்க அப்ளை பார்க்க போறியான்னு கேட்டு எவ்வளோ கேவலமான வீடியோக்களை பற்றி எங்களோட சமூகத்தில் இந்த யூடியூப்பால் செய்கிற ஒரு பெரிய ஒரு சமூக சீரழிவுன்றது. அதே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க விடாமல் பண்ணியிருக்கணும். ஒரு போலீஸ் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நாங்கள் அதில் குழந்தை பிள்ளைகள் பார்க்கும். உங்களுக்கே தெரியும், இப்போ 3 வயசு பிள்ளை கூட ஃபோன்லேயே தான் பார்த்து சாப்பிட்றது, யூடியூப்பை பார்த்து தான் சாப்பிட்றது. அப்போ அதில் அந்த பிள்ளை கேட்கும், அம்மா இந்த அக்கா அப்பிள் எடுத்து காட்டுறேன், ஏதோ காட்டுறா, அப்பிளை கடிக்க வாரியாண்டு எல்லாம் வீடியோ போடுறா, சரியாக இருக்கும். அப்போ ஒரு 4 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளைலாம் அந்த ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் பார்க்க போகுது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரடு, பெரிய ஒரு அவமானம் தமிழினத்துக்கு. அதை ஸ்டொப் பண்ணுறதுக்காண்டி பாராளுமன்றத்தில் கதைக்க விடணும். இன்றைக்கு வேறு சொல்லியிருக்கார் அமைச்சர், உங்களை பாராளுமன்றத்திலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே வேலையை செய்து கொண்டு வாயிலேருந்து வெளியால் வந்துட்டு என்ன கோவப்படுத்தினோடனே அது வாயிலேருந்து வெளியால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இந்த அடுத்த முறை இன்னொரு 1 மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார், சபாநாயகர் சொல்லுவார், அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலிருந்து நாங்கள் ஏவமனதாக முடிவெடுக்கிற மட்டும் 150 MP மேலும் சேர்ந்து 27,000 மக்கள்கிட்ட போட்டையும் போட்டு அவங்க வெளியால் விடுவாங்க. நான் நினைக்கல என்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தலைவரும் இப்படி தான் அடிபடிச்ச தலைவருக்கு என்ன நடக்கும் பண்ணலாது. ஆனால் எனக்கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது. என்னால் சமாளிக்கக்கூடிய லிமிட் தாண்டி கொண்டு போகுது. நான் துணிஞ்சு நிற்கிறேன், நடக்கட்டுமெண்டு பாப்போம், நடக்கும். ஆனால் இவே திட்டமிட்ட ரீதியில் என்பிபி அரசாங்கம் பாராளுமன்றத்திலிருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இவையாவே 150 பேர் முடிவெடுத்து அர்ச்சுனா இங்கே இருக்கலாண்டு அது மக்கள் விரோத செயல். இதில் சிம்பிள் தானே. இப்போ உங்களுக்கே தெரியுதானே ஒரு பாராளுமன்ற நான் கேட்ட கேள்வி. அடுத்தது சொன்னான், எங்களுடைய கோணாப்புலம் நினைக்கிறேன் மருதனா மேடம் இல்லை மெல்லா அதில் அந்த மின்சார சபையில் திருப்பி கரண்ட் கொடுக்க போகிறோன்னு இன்றைக்கு முடிவெடுக்கணும். ஜனாதிபதி செயலத்திலேருந்து கடிதம் வந்திருக்கு, அது சம்மந்தமாக ஆராய்ச்சி வழக்கில் போடுங்கன்னு சொல்லி. அப்போ ஜனாதிபதி செயலத்துமே சொல்லுது அது ஆராயண்டு. இங்கே இவர் சொல்கிறார் எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மன் ஆரவென்ன வந்தாலும் நாங்கள் போடுவோம். அப்போ என்னதுக்கு டிசிசி மீட்டிங், என்னது பாராளுமன்ற உறுப்பினர் 21 குடும்பத்தில் 19 குடும்பம் எழுதி கொடுத்து கிடக்குது. எங்களுக்கு அந்த இடத்துல அந்த கரண்ட் போடுறதுல விருப்பம் இல்லையண்டு. அதில் இளங்குமரன் போன்ற அந்த பில் எழுதுறது சொல்லுது அர்ச்சுனாண்ட படிப்பிச்ச டீச்சரோட இருக்கிறா மேடம் அதில் இருக்கிறான்னு எனக்கு அங்கே போனால் அப்புறம் தெரியும். அந்த கோணா நீங்களும் அந்த வீடியோ எடுத்த நீங்கள் அதோட அந்த 21 குடும்பத்தில் மேடத்தின் குடும்பமும் இல்லை. அவன் பாதை மெட்ட பக்கம் உண்மையாக இல்லையோ ராசா, அவன் வீடு வந்து ஒழுங்கு இந்த பக்கம் இல்லை மெட்ட பக்கம். அந்த மனுஷி அதில் போய் நின்று அந்த மனுஷன் எனக்கு அனட்டமி படிப்பிச்சது. இவன் சொல்கிறான் அந்த இளங்குமரன், நான் நினைக்கிறேன் மரத்தில் இருக்க வேண்டியது ரங்கி இங்கே கீழே வந்துட்டு என்னென்றால் அந்த இடத்துல அந்த இடத்துக்காக தான் நான் சண்டை பிடிக்கிறேன். அப்படியே எங்கிட்ட வைத்தியர்களே புலவிடுறாங்கன்னு சொன்னால் நான் அந்த மனுஷன் ஒரு கரண்ட் இணைப்பு கண்டிப்பாக நான் சண்டை பிடிக்கிறேன். நான் என்னடா அதில் 21 குடும்பத்தில் 19 குடும்பம் கடிதம் எழுதி ஆனெல்லாம் கொடுத்துருக்கு. இதை வைக்க விட வேணாம். இன்றைக்குமே கோல் வந்து நேற்று கோல் வந்தது. இவங்களை நீ போய் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற சனத்துக்கு பிரச்சனைப்படுத்துவாங்க, போலீஸை போட்டு கஞ்சா பிடிப்பாங்க, அதுக்கெல்லாம் கஞ்சா பிடிப்பாங்க, அதுக்குள்ள தான் பாலியல் இருக்குன்னு சொல்லி ஒரு பொம்பளையை கூட்டின்னு போவாங்க. அது இனி அந்த இடத்த போட்டு இதுதான் என்பிஏ அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மட்டும் நாங்கள் வந்த அப்புறம் சனத்துக்காண்டி தான் வேலை செய்ய முடியும், எங்களுக்காண்டி இல்லை. என்ன கண்டா இருக்கிற துப்பரவான நம்பிக்கையும் போயிட்டு நான் இதை சொல்கிறேன். இதை நாங்கள் விளங்காட்டி இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேண்டிய இதுக்குள்ள வேறு அதுக்கு பிறதுறையில் வால்வெட்டுகள் மாதிரி முள்ளிடம் வால்வெட்டுகள் நடக்க அதுக்கு பிறகு தான் எங்களோட தமிழ் முழிக்கிறதுக்குள்ள 5 வருடம் போயிடும். வருதா கேளுங்க. மெட்ரா டாக்டர் இப்போ சமூக வலைத்தளங்களில் பொதுவாக பேசப்படுகிறது என்னென்னு சொன்னால் டிசிசி மீட்டிங் மற்ற பிரதேச ரீதியில் நடக்கிற மீட்டிங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்குள்ளேயே பிரச்சனை படிக்கிற மட்ட மாதிரிக்கு பரவலாக பேசப்படுகிறது. இது வந்து காலப்போக்கில் தொடருமா அல்லது வந்து இதுக்கு அப்போ நான் போகிற எந்த ஒரு டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும், எந்த பிரேஸ் ஒர்க்கமை கூட்டமாக இருக்கட்டும், நான் கட்டாயம் அங்கே கேள்வியில் கேட்பேன். அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். போய் அந்த வடையும் தேத்தனையும் குடிச்சு போட்டு சுருதிய மாதிரி இடையில சரத்தையும் வேட்டியும் தூக்கி வெளியால் போகிறேன்டா பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இருக்கலாமே. அப்போ போனால் அந்த மீட்டிங்கில் என்ன கதைக்கிறன்ற விளங்கி கொள்ளணும். கதைக்கிற விளையாங்க பிடியாக இருக்கண்டா நீங்கள் இதில் பிள்ளையா செய்யுங்கன்னு கேட்கணும். அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். நானும் போய் வடையை சாப்பிட்டு போட்டு வெளியால் வந்திருந்தேன். இன்றைக்கு எல்லாமே அப்ரூவல் ஆகி போயிருக்கும். அரசாங்கம் நிச்சய மாதிரி செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் காட்டத்தான் வேணும். மக்களே எங்களுக்கு ஓட் போட்டிருக்கணும்டா, ஏன் எதிர்கட்சி என்ற ஒன்று இருக்கண்டா, நான் எதிர்கட்சியிலையும் இல்லை, ஏன் ஓட் போட்டுக்கண்டா எங்கள்கிட்ட பிரச்சனை நாங்கள் கதையுங்கணும் கதைச்செடுங்கன்னு சொல்லி. அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரஜீவனாக்கள்கிட்ட காசு இருக்காண்டு கேட்டால் காசு இல்லை. காசு எங்கே வரும்? இவர் சொல்கிறார் இந்தியா தருமண்டு, சைனா தருமண்டு, இந்தியா தரும் சைனா தருமண்டு சொல்லிவிட்டு ப்ரொஜெக்டில் சனத்தில் சொல்லலாது தானே. இப்போ நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண போகிறோம்ட்டு ஏதாவது ஒரு திட்டம் இது ஒன்று இருக்கணும். பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சா பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 150 பேருக்கும் பிரச்சனை. இந்த டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சால் இவர் எங்கேயாவது ஒரு அமைச்சர் போடா வாடா டேண்டெல்லாம் கத்தினா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த நாட்டிலேயாவது இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க. இந்த என்பிபி அரசாங்கம் அந்த மாதிரியான கேவலமான அரசாங்கம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதோட எங்கள்ட கௌரவ அமைச்சர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சந்திரசேகர் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஓட் கூட வேண்டாதால் அவரை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுறோம் நினைக்கிறேன். வேணுமெண்டா ஆக்களை வச்சு சொல்லிட்டு இது ஜேவிபிக்கு பெரிய வேலை இல்லை. 88,000 சனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜேவிபிக்கு ராமநாதன் அர்ச்சுனாவை சொல்கிறதுக்கு நேரமாகாது. ஆனால் இதுக்குரிய பிரதிபலன் காலப்போக்கில் அனுபவிப்பினோம். மெட்ரா டாக்டர் நேற்று முகநூல் பதிவு ஒன்று போட்டிருந்த நீங்கள் அந்த பார்லிமெண்ட்
உறுப்பினர்களுடைய அந்த விளையாட்டு சம்பந்தமாக உங்களுடைய பேர் வந்து அதில் விரையில் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் அந்த வீடியோ எடுத்து சக்தி டிவி தாங்களே ஒன்று வாட்சி போட்டிருக்கு. நளின் பண்டார ஜெயமகா அவர் தான் அதுக்கு பொறுப்பு எம்பி. போய் கேளுங்கோ அது யார் சாம்பியன் வந்த நான் சொன்னேன், நான் பிரதமர்கிட்ட கையால் வேண்டேன், நான் வர மாட்டேன். நான் பாராளுமன்றத்துக்குலாம் இருந்தேன். நான் இவாட கையால் வந்து வேண்ட அளவுக்கு ராமனா நச்சுனாயில் நான் எத்தனையோ செஸ் போட்டியில் வேண்டியிருக்கிறேன். அவள் வச்சிருக்க சொல்லுங்கன்னு சொன்னானே, நான் வர மாட்டேன்டா. பேருந்து வந்து திரும்ப கெஞ்சினவங்க அந்த பாராளுமன்ற சிற்றுளியர் வந்து கையில் பிடிச்சு போவலிக்கிட்டாங்க. டாக்டர் வாங்க சரியில்லைன்ட்டு நான் போகலை. அதுக்கு பிறகு என் சார்பாக ஒரு ஆள் வேண்ட சொல்லுங்கொண்டு அதில் ஒரு அண்ணாவரால் போய் வேண்டினவர். அந்த சர்டிஃபிகேட்டை நான் போய் எடுக்கலை. கதைக்கவே விடாத இடத்துல இடாப்பேன். இந்த செஸ் போட்டி நாங்கள் விளையாடாத ஸ்கூலில் விளையாடாத செஸ் போட்டியா, கேம்பஸில் விளையாடாத செஸ் போட்டியா பெண் இது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு கந்துடவே நாங்கள் போக விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ப்ரைஸ் கிவிங்கில் வேண்டியதில் ஸ்கூலில் ஒரு டீச்சர் உங்களை ஒரு ட்ரீட் பண்ணி தான் போய் வேண்டியலும். ஸ்கூலில் இருக்கிற படியை போட்டு அடியாண்டு அடிச்சு போட்டு இப்போ இந்த கடைசி ஸ்கூலில் ப்ரைஸ் கிவிங்கில் வேணா செஸ் காம்படிஷன் கொடுக்குற ஒரு யோசனை இல்லை. நீங்கள் நளின் பண்டார ஜெயமகா எஸ்ஜேபியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர்கிட்டயே கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் யார் செஸ் சாம்பியன். நான் அது போட்டும் இருந்து நான் அவன் படங்களோடையும் போட்டிருந்தேன். நான் 2 மேட்சும் வின் பண்ணிட்டேன்.